ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லாவண்யா. என்னோட சேனல் வந்து ஹேர் கேர் ரொட்டீன். நான் வந்து ஹேர் ஹேர் இது பற்றியாக தான் ரொம்ப பேச வந்திருக்கேன். எதுக்காகனா இந்த காலத்தில் வந்து ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது. ஹேர் லாஸ் ஆகுறது வந்து எதுக்காகனா நம்ம வந்து உக்காந்து வேலை செய்யுது, அப்புறம் வேலைக்கு போகிறது, நம்ம ஹேரை பற்றியே ரொம்ப கேர் பண்ணுறதே இல்லை. ஹேரை விட்டுறோம். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹேர் இருந்துச்சு, அப்புறம் வந்து ஹேர் லாஸ் ஆகிடுச்சு பேபி பிறந்த பிறகு. மேரேஜ் ஆகி நம்ம வந்து இப்போ உப்பு தண்ணி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால ஹேர் ரொம்ப லாஸ் ஆகுது. அதனால தான் ஹேர் லாஸ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஹேர் லாஸ் ஆகிடுச்சின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பெண்களுக்கும் அவ்வளோதான், ஆண்களுக்கும் அவ்வளோதான். ஹேர் தான் ரொம்ப அழகு. ஹேர் இருந்தால் தான் பார்க்குறதுக்கே அழகாகவும் இருப்பாங்க. அதனால் நம்ம ஹேரை எப்படி பார்த்துக்கணுன்றது நான் வந்து சொல்லித்தரேன். ஒரு நாளும் ஒரு சொல்கிறேன். டிப்ஸும் சொல்கிறேன், ஹேர் பேக்கும் சொல்கிறேன். ஹோம் ரெமடியை வச்சே நம்ம ஹேர் பேக் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு நாளும் சொல்கிறேன். ஏன் ஃபஸ்ட்டு ஹேர் எதுக்காக லாஸ் ஆகுதுன்னா, பாடி எப்போவுமே நம்ம ஹீட்டாகவே வச்சுக்கக்கூடாது. பாடி எதுக்கு ஹீட் ஆகுதுன்னா, உக்காந்து வேலை செய்கிறோம், ஷிஃப்ட் வைஸ் வேலைக்கு போகிறோம், அப்புறம் வந்துட்டு தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டோம். அதனால தான் பாடி ரொம்ப ஹீட் ஆகுது. அதனால் நம்ம எப்போவுமே தண்ணி இருக்கிற பொருள் அதிகமாக சாப்பிடணும். தண்ணி அவ்வளோதான் ரொம்ப எடுத்துக்கணும். இன்டேக் நம்ம வாட்டர் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுறதில்ல, எதுவுமே ஆகுறதில்ல. தண்ணியே எடுக்காமல் இருந்தால் ஹேர் ஃபால் எப்போயுமே நம்மளுக்கு அதிகமாக தான் லாஸ் ஆகும். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே ஹேரை நல்லா பத்திரமா படுத்து நல்லா பார்த்துக்கணும். நீங்கள் நினச்சிருப்பீங்க, இவளுக்கு ஹேர் கம்மியாக இருக்குது, இவ போய் எப்படி ஹேர் பேக்கு ஹேர் சொல்யூஷன் எல்லாம் இவளை போய் சொல்லலாம் அப்படின்னு. எனக்குமே ஹேர் வந்து உங்களுக்கு வேணும்னா பிக்சர் வேணுமா நான் டிஸ்கிரிப்ஷனில் காட்டுறேன். முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்புறம் பேபி பிறந்து எப்படி ஆச்சு, இப்போ எப்படியா இருக்குது நீங்களே பாருங்கள். ஏன்னா பேபி ஹேர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. நானும் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து 30 days சேலஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ திரும்பியும் சேலஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு நாளும் புதுசாக எதனா வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் அதுக்காக சேஞ்சும் பண்ணுறேன். சரிங்களா? நீங்கள் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ நாங்கள் அப்படி செஞ்சு காட்டுறோம். அப்புறம் வந்து ஓகேங்களா? லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகேங்களா? பாய்.